इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஸ்ரீ வி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 1909 வருஷம் ஜட்ஜா நியமிச்சார் அவர்களை. அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல நிறைய சீர்திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்தார். 1993 சுவாமி விவேகானந்தர் சிகாகோ போகும்பொழுது அவர் நிறைய உதவிகளையும் செய்தவர். அவர் 1906 மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல நிறுவினார். 1905 வெங்கட்ரமணா ஆயுர்வேதா டிஸ்பென்சரி மயிலாப்பூர்ல தொடங்கி வச்சார். 1908 வருஷம் இந்த ஆரிய சரித்திரம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வெளியிட்டார். இது நம்மளுடைய இதிகாசங்கள் புராணங்கள்ல இருந்து தொகுத்து ஒரு 40 தலைப்புகள்ல அவர் வெளியிட்டார் இந்த புத்தகத்துல. அதுல நம்ம இப்ப பிரஹ்லாத சரித்திரம் பார்த்துட்டு இருக்கோம். பிரஹ்லாதன் ஹிரண்யகசிபுவோட மகனா பிறக்கிறார். ஹிரண்யகசிபு எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஒரு பெரிய அசுரன். எல்லோரையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து பயங்கரமான கெட்ட துஷ்ட செயல்களை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். தான் அரசன், வேற யாரும் இல்ல அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய பெரிய கர்வம் இருந்தது. அவனோட மகனா பிறந்த இந்த பிரஹ்லாதனானவன் அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் அந்த குணங்கள் எல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. தன்னோட அம்மாவான கயாதுவோட கர்ப்பத்துல இருந்த போது நாரதருடைய உபதேசங்களை எல்லாம் கேட்டு அவன் பகவான் விஷ்ணுவோடைய சரியான ஒரு பெரிய பக்தரான ஆயிட்டான் இந்த பிரகலாதனானவன். ஹிரண்யகசிபு பாக்குறான், அவனுக்கு பிடிக்கவே இல்லை. எல்லோரும் தன்னை வணங்குறார்கள், ஆனா தன்னுடைய மகனா இருக்கிற இந்த பிரகலாதன் தன்னை மதிக்கிறதே இல்லையே, தன்னை தான் அரசன் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறது இல்லையே, இந்த விஷ்ணு தான் எல்லாம் செய்யறார் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறானேன்னு இந்த ஹிரண்யகசிபுவுக்கு ரொம்ப ஆத்திரமா வருது. அதனால அவன் நிறைய முயற்சி பண்றான், எப்படியாவது இவனை திருத்தணுமேன்னு அந்த அசுர போதிக்கிறவர்கள் ஆச்சாரியர்கள்ட்ட எல்லாம் சொல்றான். ஆனா ஒண்ணும் முடியல. கடைசியில தன்னோட மகனா இருந்தாலும் பரவாயில்லை, அவனை கொன்னுடணும்னு முயற்சி பண்றான், அதுவும் முடியல. அப்புறமா அவனுக்கு ஒரே ஆத்திரம் எங்கே இருக்கிறான் அவனுடைய விஷ்ணு, எங்கே இருக்கிறான்னு கேட்ட உடனே பிரகலாதனானவன் எல்லா இடத்துலயும் இவரே தானே இருக்கிறான்னு அவர் இந்த பெரிய ஒரு ஸ்தம்பத்தை போட்டு அடிச்ச உடனே அதுல இருந்து வெளியே வரார் நிருசிம்மமானவர். இதை நாராயண பட்டத்திரி அவர்கள் நாராயணியத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோஹோ கருணௌ சமாச்சூர்ணயன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவஹா ஸ்ருத்வாயம் கில தைத்ய ராஜ ஹிருதயே பூர்வம் கதாப்யஸ்ருதம் கம்பஹ கஷ்சன சம்பபாத சலிதோம்பியம்போஜ பூர்விஷ்டராத். ஸ்தம்பம், அந்த பெரிய ஸ்தம்பத்தை அடிச்ச உடனே ஹிரண்யகசிபுவோட கரணங்கள் அவனுடைய காதுகளை பிளக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்கறதாம். அது எப்படி இருக்கிறதுன்னா இந்த பிரம்மாண்டத்துல இருக்கிற எல்லாமே நடுங்குற மாதிரி இருக்கான். அப்போ அவன் பாக்குறானா அந்த தைத்தியராஜன், பூர்வம் கதாபி அஸ்ருதம், முன்னாடி எப்பொழுதுமே நான் இது மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டதில்லையே அப்படின்னு நினைக்கிறான். அது எங்க ஆறுது, இங்கேந்து போய் சத்தியலோகத்துல உட்கார்ந்து இருக்கிற பிரம்மாவோட அவர் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காராம், அதையே ஒரு ஆட்டுறதா அந்த சத்தமானது அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த ஸ்தம்பத்திலேருந்து வெளியில வரார். நாயம் மிருகோ நாபி நரோ விசித்திரம் அஹோ கிமேத்தன் மிருகேந்திர ரூபம் அப்படின்னு, இது மிருகமும் இல்லையே, இது நரனும் இல்லையே, ஒரு விசித்திரமான ரூபம் வருது. ஹிரண்யகசிபுவும் சண்டை போடுறான். ஆனா நரசிம்மமானது பாம்பு எப்படி ஒரு எலிய பிடிக்குமோ அந்த மாதிரி பிடிச்சு எந்த ஆயுதமும் இல்லாம தன்னோட நகத்தால, ராத்திரியும் இல்லை பகலும் இல்லை அப்படிப்பட்ட சந்தியா வேளையில பூமியிலயும் இல்லாம ஆகாசத்திலயும் இல்லாம தன்னோட தொடையில மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை அப்படி ஒரு நரசிம்ம ரூபத்துல அவர் அந்த ஹிரண்யகசிபுவை கொல்றார். கொன்ன விட்டாலுமே அவருக்கு பயங்கர கோபம் வருது. தன்னுடைய பக்தனை இந்த ஹிரண்யகசிபு எப்படியெல்லாம் துன்புறுத்தி இருக்கிறான்னு நினைத்து அந்த நரசிம்மத்துக்கு பயங்கர கோபம் வருது. அப்புறம் அங்க இருந்த மற்ற அசுரர்களையும் கொன்னுட்டு அவர் போய் சிம்ஹாசனத்துல உட்கார்றார். அப்போ பிரம்மதேவர் பாக்குறார், யாரை இப்படி அனுப்புறது, இவரை சமாதானம் பண்ணன்னு பார்த்து லக்ஷ்மியை அனுப்புறான். ஆனா லக்ஷ்மி தேவியாலையும் முடியல. அவளும் கிட்டக்க போயிட்டு அவள் கிட்டக்க போகவே பயந்து இருக்காளாம். அப்போ பிரம்மதேவர் சொல்றார், பிரகலாதர் தன் பக்கத்துல நிக்கிற பிரகலாதனை பார்த்து பிரம்மதேவர் பண்றார்,
பிரஹ்லாதம் பிரேஷயாமாச பிரம்மாவஸ்திதமந்திகே தாத பிரசமயோபேஹி ஸ்வபித்ரே குபிதம் பிரபும். அப்போ பிரஹ்லாதன் பிரம்மனுடைய கீழே பக்கத்துல நின்னுட்டு இருக்கார் பிரஹ்லாதன். அப்போ நீ கொஞ்சம் போப்பா, உன் அப்பாவை கொன்னதுனால இவ்வளவு கோபமாக இருக்கிறாரே, நீ அதனால கொஞ்சம் போய் சாந்தப்படுத்தேன் அப்படின்னு பிரஹ்லாதனை அனுப்புற. அந்த சின்ன குழந்தைக்கு பயமே இல்லாதவும் போறதாம். சரின்னு சொல்லிட்டு இவர் அர்பகஹா அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு இதுல. அர்பகஹா அப்படின்னா எதுவும் அறியாத சிறு பாலகன், மகாபாகவதோத்தமனவன். அப்படிப்பட்ட அந்த அர்பகஹா அவன் என்ன பண்றானா, 2 கையும் கூப்பிண்டு அந்த பகவான் நரசிம்மர் முன்னாடி போய் சாஷ்டாங்கமா விழறானாம். ஸ்வபாத மூலே பதிதம் தமர்பகம் விலோக்ய தேவ கிருபயா பரிப்ளுதः உத்தாப்ய தச்சீர்ஷ்ண யதத் ததாத்கராம்புஜம் காலாஹி வித்ரஸ்ததியாம் கிருதாபயம். குதாபயம் அப்படின்னு கேக்குற. ஸ்வபாத மூலே, தன்னுடைய பாத மூலத்துல இப்படி விழுந்த இந்த குட்டி குழந்தைய பார்த்து அந்த தேவகா, அந்த நரசிம்மருக்கு ஒரே கிருபையா விடுறதாம். அதனால அவனை தூக்கி தன்னுடைய கைய அவனுடைய தலையில வைக்கிறாராம். அப்படி மரண பயத்தையே போக்குற அவருடைய கை இவன் தலைமையில வந்த உடனே வந்துடுத்துனா அவனுக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்னு கேக்குறார் சுக மகரிஷி. அப்படி பகவானோட கை பட்ட உடனே பிரஹ்லாதன் கிட்ட இருந்த அவனிடம் எந்த அசுபங்களும் இல்லை. ஆனாலும் அவனிடம் இருந்த எந்த ஒரு கெட்டதும் எல்லாம் விலகி அவன் பக்தினால கண்கள் எல்லாம் அவனுக்கு ஒரே தண்ணியா வருதான், அவனுக்கு அழறான். அப்போ பகவத்கீதையில எப்படி பகவான் சொல்றாரோ, மாம்சயோ வியபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. பகவான் இடத்துல அப்படி ஒரு பக்தி வைக்கணுங்கிறது நமக்கு கீதையில சொல்லித்தர. பிரஹ்லாதன் எப்படி பண்றான், ஏகாகிர மனசா, ஒரே ஏகாகிர சித்தமா அவன் பகவான் இடத்திலேயே வச்சு அவன் ஸ்துதி பண்றான். இப்போ ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்தோம்னா நிறைய ஸ்துதிகள் இருக்கு. குந்தி ஸ்துதி, பிரம்மனோட ஸ்துதி, பிரம்மதேவருடைய ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, பிரஹ்லாத ஸ்துதி, துருவ ஸ்துதி, கஜேந்திர ஸ்துதி, அப்படி நிறைய ஸ்துதிகள் இருக்கு. அதுல இந்த பிரஹ்லாத ஸ்துதியானது ரொம்ப அற்புதமா இருக்கும். அத பிரஹ்லாதன் ஸ்துதி இப்ப ஆரம்பிக்கிறது. பிரஹ்லாத உவாச்ச பிரம்மாதய சுரகணா முனயோத சித்தாஹ தத்வைகதான கதயோ வசசாம் பிரவாஹைஹி நாராதிதும் புருகணைரதுனாபி பிப்ருஹு கிம் தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதேஹே. பிரம்மாதய, பிரம்மதேவர் முதலிய தேவர்கள் எல்லாம் ஸ்துதி பண்ணினா அப்படின்னு நம்ம போனதுல பார்த்தோம். ருத்ரர் ஸ்துதி பண்றார், இந்திரர் பண்றார், வித்யாதரர்கள் பண்றா, கந்தர்வர்கள் எல்லாம் பண்றா. இப்படி எல்லோரும் ஸ்துதி பண்ணுகிறார்கள். முனிவர்கள், சித்தர்கள் எல்லாரும், தத்துவ மார்க்கத்துல இருக்கிற எல்லாரும் எப்படி ஸ்துதி பண்ணுகிறார்கள் அப்படின்னா, வச்சசாம் பிரவாஹி ந ஆராதித்தும், அவர்களுடைய வார்த்தையானது பிரவாகமா வருது. அப்படி உங்களை அவர்கள் ஆராதிக்கிறார்கள் இல்லையா? அப்படி அவர்களாலேயே பண்ண முடியாததுல நான் எப்படிப்பட்டவன், உக்ர ஜாதேஹே, அசுர குலத்துல பிறந்த நான், கிம் தோஷ்டுமர்ஹசி, உன்னை எப்படியப்பா நான் போய் எப்படி நான் உங்களை சந்தோஷப்படுத்துவேன், ஏன்னா இந்த ஹரியை என்னால படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறான் பிரஹ்லாதன். மன்யே தனாபிஜன ரூப தபஸ்ருதௌஜஹா தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி யோகாஹ நாராதனாய ஹி பவந்தி பரஸ்ய பும்சஹ ஹத்யாது தோஷ பகவன் கஜயூதபாய. பிரஹ்லாதன் சொல்றான், மன்யே, எனக்கு தெரியும் பகவான் எப்படி நம்மளிடத்தில் சந்தோஷப்படுவார், இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தா சந்தோஷப்படுவாரா? தனம், அவனுக்கு நிறைய தனங்கள் இருக்கப்பா அப்படின்னாலும், அபிஜனம், பெரிய குலத்துல பிறந்தவன் அவன், நல்ல ரூபம், அழகா இருக்கிறான், தபஹா ஸ்ருதௌஜஹா, பெரிய ஓஜஸ் இருக்கு, ஸ்ருதிகள் எல்லாம் படிச்சிருக்கான், தபஸ் எல்லாம் செய்கிறான், தேஜஹா பிரபாவம், பலம், இப்படி எல்லாம் இருந்தாலுமே, புத்தி யோகாக, புத்தி எல்லாம் இருக்கு அவனுக்கு. அப்படி இருந்தாலும் அவன் எப்படி இருக்கணும், நல்ல பக்தியா துதோஷ, பக்தி இருந்தால் மட்டுமே பகவானானவர் சந்தோஷப்படுகிறார். பக்தி இல்லாம இதெல்லாம் இருந்தும் ஒன்றுமே உபயோகப்படுவதில்லையே. எப்படி இந்த கஜயூதபாய, கஜேந்திரனானவன் அந்த திமிங்கிலத்தோட அந்த இதோட ரொம்ப கஷ்டப்பட்டான், மக்கரத்தோட. அவன் கைய தன்னோட காலை விடுவிச்சுக்கணும்னு, ஆனாலும் முடியவே இல்லை. கடைசியில என்ன பண்ணுவான், நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே அப்படின்னு கதறின உடனே பகவான் கருட வாகனத்துல உடனே ஓடி வந்துடுறார். அப்படி பக்தியால மட்டும்தான் பகவானானவர் திருப்தி அடைகிறார். விப்ராத்விஷட் குணயுதாதரவிந்தநாப பாதாரவிந்த விமுகாத் ஸ்வபஜம் வரிஷ்டம் மன்யே ததர்ப்பித மனோவச்சனே ஹிதார்த்த
பிராணம் புனாதி சகலம் குலம் நது பூரிமானஹா. இப்போ விப்ரஹானா நமக்கு எல்லாம் தெரியும், உயர் ஜாதியில பிறந்தவன் அப்படின்னு நினைச்சாலும் அவனுக்கு 12 குணங்கள் இருக்கணுமா. சனத் சுஜாத்தியம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல சொல்லியிருக்கு. இப்ப இந்த 12 குணங்கள் என்னெல்லாம் ஒரு விப்ரனுக்கு இருக்க வேண்டியது அப்படின்னா, ஞானம், சத்தியம், தமஹா, சமஹா, ஸ்ருதம், அமாத்சரியம், திதிக்ஷா, அனசூயா, யஜ்ஞாஹா, தானம், ஸ்ருதி, மகாவிரதஹா. சத்தியம் பேசுறவனா இருக்கணும், ஞானத்தோட இருக்கணும், நிறைய வேதங்கள் எல்லாம் படிச்சிருக்கணும், மனசு நிகிரகம் பண்ண தெரியணும், இந்திரியங்களை நிகிரகம் பண்ண தெரியணும், பேராசை இல்லாதவனா இருக்கணும், பொறுமை இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது, யஜ்ஞங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், தானம் செய்ய தெரியணும், பெரிய விரதம் எல்லாம் பண்ண தெரியணும். அப்படிப்பட்டவன் தான் விப்ரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விப்ரன் இருந்தாலும், இந்த 12 குணங்கள் இருக்கிற ஒரு விப்ரனாக அவன் இருந்தாலும், ஏ அரவிந்தநாப பத்மநாபா, உன்னிடத்தில் அவனுக்கு விமுகா மனம் செலுத்தாமல் அவன் இருந்தான்னா, ஸ்வபச்சம் நாயை சமைத்து சாப்பிடுறவன் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுண்டா அவன் எப்படி இருக்கிறான், மன்யே ததர்ப்பித மனோவச்சனே ஹிதார்த்த, உன்னிடத்திலேயே தன்னுடைய மனசையும் வாக்கையும் அர்ப்பிச்சு ஒருத்தன் இருந்தான்னா, ஸ்வபச்சகாவா இருந்தானுமே அவன் எப்படிப்பட்டவன், சக குலம் புனாதி நது பூரிமானஹா, அவன் அப்படி ஒரு ஸ்வபச்சனா இருந்தாலுமே அவன் தன்னுடைய குலத்தையே நல்ல புனிதமாக்குகிறான். இவன் எல்லாம் படித்தவனாக இருந்தாலும் உன்னிடத்துல விமுகமா இருந்துட்டா அதனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றார். அவனால தன்னுடைய குலத்தை பாவனம் ஆக்கி கொள்ள முடியாது. நைபாத்மன பிரபுரயம் நிஜலாப பூர்ணஹா மானம் ஜனாத விதுஷா கருணோ விரணீதே யத்யஜ்ஜனோ பகவதே விததீதமானம் தச்சாத்மனே பிரதிமுகஸ்ய யதாமுக ஸ்ரீஹி. பகவான் அவர் பிரபு இல்லையா, ஆத்மாராமஹா பரிபூர்ணஹா, அவருக்கு எல்லாம் இருக்கு, அவருக்கு அது வேணும் இது வேணும்னு கிடையவே கிடையாது, ஆத்மாராமஹா அவர். அதனால அவிதுஷா, சில பேர் என்ன பண்றார்கள், ஒன்றும் தெரியாமல் பகவானுக்கு நான் இதையெல்லாம் அர்ப்பித்தேன், நான் இதை கொடுக்கிறேன், அப்படி ஒரு டீலிங் மாதிரி வச்சுக்க முடியாது இல்லையா. அப்படி அர்ப்பிக்கிறானோ அந்த பக்தன் தனக்கு தானே தான் அதை செஞ்சுட்டு இருக்கானே தவிர பகவானுக்காக செய்வதில்லை. எப்படி நம்ம நல்லா அலங்காரம் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்தோம்னா அந்த அலங்காரம் நம்ம பிரதிபிம்பத்துல தானே தெரியறது அப்படின்னு சொல்றார் பிரகலாதன். தஸ்மாதஹம் விகத விக்லவ ஈஸ்வரஸ்ய சர்வாத்மனா மஹி கிருணாமி யதா மனீஷம் நீச்சோஜயா குண விசர்க்கம் அனுப்பிரவிஷ்டஹ பூயேத ஏன ஹி புமான் அனுவர்ணிதேன. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட தகுதி பத்தி எல்லாம் நான் இப்ப எண்ணங்களை எல்லாம் விட்டு விட போறேன். நான் என்னதான் அசுரகுலத்துல பிறந்திருந்தாலும் என்னோட புத்தியோட சக்திக்கு ஏத்தா மாதிரி நான் பகவானை பூஜிக்க போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படி பகவானோட குணங்களை எல்லாம் வர்ணித்தாலோ இல்லாட்டி கேட்கிறானோ அவன் எப்படி ஆகிறான், பூயேத்த அவன் நல்ல பாவனனா ஆகிறான், புண்ணியசாலியாக அவனே ஆகிறான். சர்வேஹ்யமீ விதிகராஸ்தவ சத்வதாம்னஹா பிரம்மாதயோ வயமிவேஷன சோத்விஜந்தஹ க்ஷேமாய பூதய உதாத்ம சுகாய சாஸ்ய விக்ரீடிதம் பகவதோ ருச்சிராவதாரைஹி. பிரம்மதேவர்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, பகவான் சொல்லறதையே கேட்டு நடப்பவர்கள். பகவானோட அவதாரங்கள்ல எல்லாம் எப்படி அப்படின்னா, பகவானுக்கு அது லீலையா எடுத்துக்கிறார், அவர் விளையாட்டா எடுத்துக்கிறார். எதுக்காக எடுத்துக்கிறார் அப்படின்னா, ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறாளே, நமக்கு கீதையில சொல்றாரு இல்லையா, பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அவரே தன்னை சம்பவாமி அவதரத்தி, மேலிருந்து அவரே இறங்கி வர்றாருங்க, என்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுறாளே அப்படின்னு வருகிறார் இல்லையா. அது இந்த நம்மளுடைய க்ஷேமத்திற்காகவே தான் பகவானானவர் இந்த மாதிரி அவதாரங்களை எல்லாம் எடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அதனால நீங்கள் உங்க கோபத்தை எல்லாம் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு பிரகலாதன் கேட்டுக்கிறான். தத்யச்ச மன்யுமசுரஸ்ச மோதேத சாதுரபி விருஷ்சிக சர்பஹத்யா லோகாஷ்ச நிர்வృతిமிதா பிரதியந்தி சர்வே ரூபம் நிருசிம்ஹ விபயாய ஜனாஸ்மரந்தி. அதனால இந்த மன்யு, உன்னுடைய இந்த கோபத்தை, ஏ அசுரஷ்ச ஹதஹா, உன்னால் அத்ய அசுரஹா ஹதஹா, இன்று உன்னால் இந்த அசுரனானவன் கொல்லப்பட்டான், அதனால உன்னுடைய கோபத்தை நீ விட்டுவிட வேண்டும். ஏன்னா சாதுஹபி, ரொம்ப நல்லவர்களா இருந்தாலும்
கெடுதல் பண்ணக்கூடிய விருஷ்டிகா சர்பகா, தேளோ பாம்போ பார்த்தா எப்படி அதோட ஹத்தியா, அதை கொன்றுவிட்டு மோதேத், அவர்களும் துக்கப்பட மாட்டார்கள், ஓகே சந்தோஷப்படுவார்கள் இல்லையா. அதனால லோகாஷ், அதனால் உங்கள் கோபம் தணிவதற்காகத்தானே இங்க எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம். அதனால நீங்கள் கோபத்தை விட வேண்டும். அப்பொழுதுதான் நரசிம்மன் அப்படின்னு நினைச்சாவே விபயாய ஜனாஹா ஸ்மரந்தி, பயம் இல்லாமல் இருப்பதற்காக எல்லோரும் அந்த நரசிம்ம மூர்த்தியை துதிப்பார்கள் அப்படின்னு சொல்றான். நாஹம் பிபேம்ய ஜிததேதி பயானகஸ்ய பயானகாஸ்ய ஜிஹ்வார்க்க நேத்ர புருகுட்டீரபசோக்ரதம்ஷ்ராத் ஆந்திரஸ்ரஜஹா சதஜ கேசர சங்குகர்ணாத் நிர்ஹ்ராத பீத திகிபாதர அரி பின்னகாக்ராத். நாஹம் பிபேமி, ஹே அஜித, யாராலையும் வெல்ல முடியாதவரே, நான் அகம் பிபேமி, நான் பயப்பட போறதில்லை. எதை பார்த்து? அதி பயானக ஆசிய, ஆசியான வாய், உன்னுடைய அந்த பயானகமா இருக்கிற இந்த வாயை பார்த்து நான் பயப்பட போறதில்லை. ஜுஹ்வா, உன்னுடைய அந்த நாக்கு, அர்க்க நேத்திர, கண்கள் எப்படி இருக்கு? சூரியன் மாதிரி இருக்கு, அப்படிப்பட்ட கண்களோ. ருக்குட்டி, உன்னுடைய புருவங்கள், நெரித்து கொண்டிருக்கிற இந்த புருவங்களை பார்த்தோ பல்கள் எல்லாம் எப்படி இருக்கு? ரபசோக்ரதம்ஷ்ராத், ஒரே பாக்குறதுக்கு பலமாகவும் கொடியசா இருக்கிற உன்னுடைய பல்களை பார்த்து நான் பயப்படலை. ஆந்திரஸ்ரஜஹா, நீ போட்டு இருக்கிற மாலை எப்படிப்பட்டது? குடலையே மாலையா எடுத்து போட்டு இருக்கிறாய் நீ. அப்படி உன்னுடைய பிடரி முடிகள் எல்லாம் ரத்தத்தால தோய்ந்திருக்கு, உன் காதுகள் ரெண்டும் மேல் நோக்கி நிக்கிறது. அப்படிப்பட்ட உன்னுடைய நிர்ஹ்ராத, உன்னுடைய சத்தமானது எப்படி இருக்கு? திக் இபஹா, இந்த திக் கஜங்கள் சொல்றோமே, அந்த திக் யானைகள் எல்லாமே பயப்படுற மாதிரி இருக்கு. அப்படி எதிரிகளை கொள்ளும் உன்னுடைய நக முனைகள் எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட உன்னை பார்த்து ந அகம் பிபேமி, நான் பயப்பட போவதில்லை அப்படின்னு பிரகலாதன் சொல்றான். ஏ கிருபணவத்சல, பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா தீனபந்து, ஆர்த்த பந்து, தீனர்களா ரொம்ப பாவப்பட்டவர்களுக்கு அவர்தானே சகா இல்லையா, பந்து அவர்தான். இந்த உக்ரமான சம்சார சக்கரத்துல நான் அசுர குலத்துல பிறந்து விட்டேன். உன்னுடைய தாமரை பாதங்கள்ல சரணடைந்தா மட்டும்தானே எனக்கு மோட்சம் கிடைக்கும். யஸ்மாத் பிரியா பிரிய வியோக சயோக ஜன்ம சோகாக்னினா சகல யோனிஷு தஹ்யமானஹா துக்கௌஷதம் ததபி துக்கம் அதத்தியாஹம் பூமன் பிரமாமி வதமே தவ தாஸ்ய யோகம் யோகம். இந்த குலத்துல எப்படின்னா, இந்த உலகத்துல எப்படின்னா பிரியம் அப்பிரியம், வியோகம் சயோகம், இது பிடிக்கும், இது எனக்கு பிடித்தவர் பிடிக்காதவர், சேர்வது பிரிவது, இதெல்லாம் சோகம், இதெல்லாம் நம்மளோட உலகத்துல வந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சோகம்ங்கிற நெருப்புல எரிச்சு எல்லோரும் எப்படி பண்றார்கள்? விதவிதமான யோனிகள்ல பிறந்துட்டே இருக்கிறார்கள் ஒரு ஒரு ஜென்மாலையும். அப்படி இந்த சக்கரத்திலேருந்து வெளியில வரவே முடியாம அதத்தியகா அகம் பிரமாமி, இந்த புத்தி இல்லாத நான் இந்த சக்கரத்திலேயே சுழண்டு இருக்கேனே. ஏன்னா உண்மை இல்லாத இந்த சரீரம், இந்த உடம்பு தான் உண்மை, நான்னா இந்த சரீரம்னு நினைக்கிற, இந்த உடம்பு அப்படின்னு நினைக்கிற இந்த புத்தி இருக்கே, இத நினைச்சுட்டு நான் இங்கேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. ஏ பூமன்னு வதமே தவ தாஸ்ய யோகம், அதனால நீயே எனக்கு சொல்லு, உன்னுடைய சேவையில ஈடுபடுவது எப்படி அப்படின்னு நீயே எனக்கு சொல்லுன்னு கேக்குறார். எப்படிப்பட்ட பிரகலாதர் கேக்குறார்? நமக்கு நவவித பக்தி அவர் தானே சொன்னார், ஸ்ரவணம் கீர்த்தனம் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட பிரகலாதனே நான் உனக்கு எப்படி நான் உனக்கு பக்தி பண்ணறது அப்படின்னு கேக்குறார். ஏன்னா உன்னுடைய பிரிய சுகிருத்தா இருக்கார்கள் இல்லையா, சத் சங்கத்தில ஈடுபட்டு உன்னுடைய அனுகிரகத்தாலேயே இந்த சம்சார சாகரத்தை தாண்டுவேன். எப்படி பஜகோவிந்தத்துல நமக்கு ஆதிசங்கரர் சொல்லி கொடுத்தாலும் அது மாதிரி சத் சங்கத்தியானது நம்மள எங்க வரைக்கும் கூட்டின்னு போகும்? மோட்சத்து வரைக்கும் கூட்டின்னு போகும். அப்படி இந்த சத் சங்கத்தியானது நான் உன்னுடைய அருளால, எப்படி இவருக்கு அனுகிரகம் கிடைச்சு நாரதரோட சத் சங்கத்தி கிடைச்சதோ அப்படி உன்னுடைய அனுகிரகத்தினால கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். பாலஸ்ய நேஹ சரணம் பிதரௌ நிருசிம்ஹ நார்த்தஸ்ய ஜாகத முதன்வதி மஜ்ஜதோ நௌஹு தப்தஸ்ய தத்ப்ரதி விதிர்ய இஹாஞ்சசேஷ்டஹ தாவத் விபோதனுபிருதாம் த்வதுபேக்ஷிதானாம். இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அதை பார்த்து கொள்கிறவர்கள் பிதரோ, தாயும் தந்தையும் தான். ஆனால் எப்பொழுதும் அந்த தாய் தந்தையானவர் அந்த குழந்தையை பார்த்து கொள்ள முடியுமா அப்படின்னா எப்பொழுதும் காப்பாற்ற முடியாது. எப்படி நோயால கஷ்டப்படுற ஒருத்தனை மருந்துகள் எப்பொழுதும் காப்பாத்துமா அப்படின்னா முடியாது.
ஒரு கடல்ல மூழ்கின்னு இருக்கிற ஒருத்தனை அங்க ஒரு பக்கத்துல படகு இருந்தா அது காப்பாத்துமோ அப்படின்னா முடியாது. அது போல ஏ நரசிம்ஹ தனுபிருதாம் துவது உபேட்சிதானாம் தாவது தனுபிருதாம் இந்த தேகத்தை இந்த உடம்பை உடையவர்கள் எல்லோரும் உன்னை உபேட்சித்தார்கள்னா உன்னை புறக்கணித்தார்கள்னா அவர்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த சாகரத்திலேருந்து மீண்டு வரவே முடியாதே அப்படிங்கிறார். யஸ்மின் யதோ யர்ஹி ஏன ச யஸ்ய யஸ்மாத் யஸ்மை யதா யதுதயஸ்வ பரஸ்பரோ வா பாவः கரோதி விகரோதி பிருதக் ஸ்வபாவः சஞ்சோதிதஸ்ததகிலம் பவதः ஸ்வரூபம். யஸ்மின் யதஹ யர்ஹி ஏன யஸ்ய யஸ்மாத் யஸ்மை யதா யத் யஹ அப்படின்னு எல்லா விதமாவும் சொல்ற. நம்ம வாழ்க்கையில எப்படின்னா எந்த நிலையில இருந்தாலும் எதனாலையாவது எந்த நேரத்திலாவது எதனாலையாவது யாரோடையாவது இல்ல எதிலிருந்தாவது இல்ல யாருக்காவது இல்ல எப்படியாவது இல்ல எதுவாக இருந்தாலும் இல்ல யாராவது இப்ப கரோதி விகரோதி செய்வதோ இல்லாட்டி மாற்றி செய்வதோ அது எல்லாமே எப்படி நடக்கிறதுன்னு நினைக்கிறோம். அவதஹா சஞ்சோதிதஹா தத்து அகிலம் ஸ்வரூபம். உன்னால உன் சக்தியால மட்டுமே தானே தவிர அது வேற எதுவும் இல்லை. ஆனாலும் நம்ம மூடர்களா இருந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், கீதையில சொன்ன மாதிரி நானே செய்கிறேனோ அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அதனால கீதையில சொல்றார் அவர், சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ, எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை மட்டுமே சரணடை அப்படின்னு சொல்றார். இந்த மாயையானது எப்படி எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்றார் பிரகலாதன். ஏன்னா அது என்ன பண்ணாருதான், பகவான் கிட்ட நம்மள சரணடைய விடாம இந்த மாயையானது தன்னுடைய கட்டுக்குள்ளேயே அதை வச்சிருக்கு. சரி, இந்த மாயையிலேருந்து எப்படி நான் வெளியில வருது அப்படின்னா அதுக்கும் கீதையில சொல்றார், தெய்வீ ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேஷாம் தரந்தி தே. என்னுடைய மாயையானது எப்படி ரொம்ப கடினம் அதை தாண்டுவது, என்னை சரணடைந்தால் மட்டுமே அது முடியும் அப்படின்னு அதுல சொல்லியிருக்கார் அவர். குத்ராசிஷ்ருதி சுகா மிருக திருஷ்ணி ரூபாஹ क्वेदं कलेवरमशेष रुजां विरोहः निर्विद्यते न तु जनो यदपीति विद्वान् காமானலம் மதுல வைஷமயந்துராபைஹி. இந்த உலகத்துல பார்த்தோம்னா எல்லா ஜீவராசிகளும் எதுக்கு ஆசைப்படுறது அப்படின்னா சுகம்தான் இல்லையா? அளவில்லாத சுகம்தான் எல்லாருக்கும் வேணும். அதை எதிர்பார்த்துதான் நம்ம எல்லோருமே இருக்கிறோம். மிருக திருஷ்ணா மாதிரி. காணல் நீர் எப்படிப்பட்டது அப்படின்னா இருக்கா மாதிரி இருக்கும், ஆனால் இல்லை. சோ மிருக திருஷ்ணா மாதிரி இந்த பொருட்கள்னாலெல்லாம் எனக்கு சுகம் வரும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படிதான் இந்த உலகத்துல சந்தோஷமும் காணல் நீர் மாதிரி தான் இருக்கு. கலேவரம், இந்த உடம்பானது நிறைய ரோகங்களுக்கு இருப்பிடமா இருக்கு நம்மளுடைய இந்த உடம்பானது. அப்போ வித்வான்னு சொல்லப்படுற நிறைய படித்தவர்கள் கூட இந்த நிலையில்லாத சந்தோஷத்தை தானே விரும்புகிறார்கள். இந்த காம அனலம், காமம்ங்கிறது அப்படின்னா ஒரு ஆசைங்கிறது ஒரு நெருப்பு, அதனாலதான் அதுக்கு பேர் அனலஹா அப்படின்னு பேரு. அலம் அப்படின்னா போதும், அனலஹானா போதும் அப்படின்னே சொல்லாது. நெருப்புல எவ்வளவு போட்டாலும் அது எரிஞ்சுட்டே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஆசைங்கிற நெருப்பானது சாந்தப்படுத்தணும் அப்படின்னா அதை அனுபவிச்சு தீரவே தீராது அப்படிங்கிற. வாஹம் ரஜ பிரபவ ஈஷ தமோதிகேஸ்மின் ஜாதஸ்துரேதர குலே க்வ தவானுகம்பா ந பிரம்மணோ நது பவஸ்ய ந வைரமாயா யன்மேர்பித சிரசி பத்மகரஃ பிரசாதஹா. குவாஹம் குத்ராஹம், நான் எங்கே? ரஜப் பிரபவ ஈஷ தமோதிகேஸ்மின், நான் எப்படிப்பட்டவன்? இந்த அசுர குலத்துல பிறந்த தமோகுணம் உள்ளவன் நான் எங்கே? ஆனா உன்னுடைய கருணை, தவானு கம்பா, உன் கருணையானது எப்படிப்பட்டது அப்படின்னா ந பிரம்மணஹா, பிரம்மதேவருக்காகட்டும், ந பவஹா, ருத்ரனுக்காகட்டும், ந வை ரமாயா, உன்னுடைய பத்னியா இருக்கிற அந்த ரமாக்கு கூட என் மேற்பித சிரசி பத்மகர பிரசாதஹா, உன்னோட தாமரை போன்ற அந்த கைகளை எனக்கு மட்டும்தானே நீ தலையில வச்சு அருள் பண்ணின, இவர்களுக்கெல்லாம் கூட நீ பண்ணலையே. ஆனா நான் எப்படிப்பட்டவன்? இந்த தமோகுணம் மிகுந்த இந்த அசுர குலத்துல பிறந்திருக்கிறேன், ஆனாலும் நீ எனக்கு அருள் பண்ணினாயே அப்படின்னு சொல்ற. நைஷா பராவரமதிர் பவதோ நனு ஸ்யாத் ஜந்தோர் யதாத்ம சுஹ்ருதோ ஜகதஸ்ததாபி தம் சேவயா சுரதரோரிவ தே பிரசாதஹா தேவானுரூபமுதயோ ந பராவரத்வம். பகவானுக்கு பரம் அவரம், இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் அப்படின்னு மத்திகி அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே இல்லை. இவன் என்னுடைய ஆத்ம சுகிருது, இவன் எனக்கு வேண்டப்பட்டவன், இவன் எனக்கு வேண்டப்படாதவன் அப்படின்னும் பகவானுக்கு எந்த பேதமும் இல்லை.
ஆனாலும் ததாபி சுரதரோஹோ இவ இந்த தேவ விருட்சம் இருக்கு, கல்ப விருட்சம் அதானது எப்படி இருக்கு அப்படின்னா சேவானு ரூபம். அது கிட்ட போய் நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதுக்கு உகந்ததா தானே நமக்கு கிடைக்கும். அப்படி அவரவர் சேவையை பொறுத்து அருள் கிடைக்கிறதே தவிர ந பராவரத்வம். இது இவன் சின்னவன் இவன் பெரியவன் அப்படிங்கிற வித்தியாசத்தினால இல்லை அப்படின்னு சொல்றார். ஏன்னா இப்ப நிறைய மனிதர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா அஹிகூபே பதிதா, ஆசை அப்படிங்கிற பாம்புகள் எல்லாம் நிறைந்த கிணற்றுல விழுந்திருக்கும். அந்த ஆசைகளே அப்படியே நம்ம அதை தொடர்ந்துட்டே இருக்கும். ஆனால் நான் எப்படிப்பட்டவன்னு பிரகலாதன் சொல்றார், நாரத மகர்ஷியோட சங்கத்தினால உனக்கு சேவை செய்யற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. மத் பிராண ரக்ஷணம் அனந்த பிதுர்வதஷ்ச மன்யே ஸ்வபிருத்ய ரிஷி வாக்கியமிருதம் விதாத்தும் खड्गं प्रगृह्य यदवो चदसद्विधित्सुः त्वामीश्वरो मदपरोवतुकं हरामि மத்பிராஹே அனந்த, என்னுடைய பிராணனை ரட்சணம் பண்ணும், என்ன காப்பாத்தணும் அப்படின்னுட்டு பித்துஹு வதஷ்ட, என்னுடைய அப்பா எப்படிப்பட்டவர்னு தெரியும், அவரை வதம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்வபிருத்திய, உன்னுடைய சேவகனா இருக்கிற என்னுடைய வாக்கு திருஷ்யத்தே, ஸ்தம்பத்துல தெரிகிறார்னு சொன்ன அந்த வார்த்தைய நீ உண்மை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கட்கம் நீ வந்தாய். கட்கம் எங்கப்பாவானவர் தன்னுடைய பெரிய வாளை எடுத்துண்டு அசத் விதிச்சு தப்பாக நடைந்தார் இல்லையா, என் தலையை வெட்டுறேன், இந்த கம்பத்தை வெட்டுறேன் அப்படின்னு வந்தவரை நீ கொன்றாயே, அப்படிப்பட்ட நீ ஈஸ்வரன், என்னை நீ அவதூ, என்னை காப்பாற்று அப்படிங்கிற. மேலும் சொல்றார், ஏகஹ துவமேவ, நீ ஒருத்தன் தான் இந்த ஜகத்துல ஆதியாகவும், ஆதியில சிருஷ்டி பண்றவராகவும், அந்தத்துல சம்ஹாரம் பண்றவராகவும், மத்தியத்துல நடுவுல பாலனம் பண்றவரும் நீயே அப்படின்னு சொல்றார். மிச்சம் எல்லாம் அப்ப இந்த உலகம் எல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா உன்னுடைய மாயையாலேயே இதெல்லாம் சாத்தியம். அதனால நீ ஒருவன் தான் சத்தானதாக இருப்பது யார் அப்படின்னு பார்த்தா நீ ஒருவனே அப்படின்னு சொல்றாரு. இப்படி உபனிஷத்துல தத் சிருஷ்டுவா ததேவானுப்ராவிஷத்து அப்படின்னு வருது. சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொல்ற மாதிரி பகவான் மாத்திரமே இருந்தார். பிரம்மதேவர் எப்படின்னா உங்களுடைய நாபியிலிருந்து தோன்றியவர். ஆனாலும் அவருமே 1000 தேவ வருஷம் தபஸ் பண்ணின பின்னாடிதான் வைகுண்டத்துல இருக்கிற பகவானோட தர்சனம் கிடைச்சது. பிரம்மதேவர் எப்படி பார்த்தார் வைகுண்டத்துல பகவான அப்படின்னு பிரகலாதன் சொல்றார். ஏவம் சஹஸ்ரவதனாங்கிரி சிரஹ் கரோரு நாசாத்ய கர்ண நயனாபரணாயுதாட்யம் மாயாமயம் சதுபலக்ஷித சந்நிவேஷம் திருஷ்டுவா மகாபுருஷமாபமுதம் விரிஞ்சி, இந்த பிரம்மரானவர் முதம் ஆப்பு ரொம்ப சந்தோஷப்பட்டார். எப்படி சஹஸ்ர வதன அங்கிரி சிரஹா கர ஊரு, பகவானை பார்த்தார் வைகுண்டத்துல. ஆயிரக்கணக்கான இந்த வதனங்கள், முகங்கள், அவருடைய பாதங்கள், தலைகள், கைகள், அவர் எல்லாம் பார்த்து அவர் வச்சிருந்தார். அவருடைய ஆபரணம், ஆயுதங்கள் எல்லாம் பார்த்து இந்த விரிஞ்சியானவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டாரே, அதையும் சொல்கிறார். அப்புறம் தஸ்மை பவான் ஹயசிரஸ்தனுவம் ஹி பிப்ரத் வேதத்ருஹாவதி பலௌ மதுகைடபாவ்யௌ ஹத்வான் யச்ருதி கணாம்ச்ச ரஜஸ்தமஸ்ச தத்வம் தவ பிரியதமாம் தனுமாமனந்தி. நீ ஹயக்ரீவரோட மாதிரி ஹயக்ரீவரா இந்த மது கைட்டபனை நீதான் வதம் செய்தாய். இந்த ஸ்ருதிகணான் வேதங்களை பிரம்மதேவரிடத்துல திரும்பியும் நீயே ஒப்படைத்தாயே அப்படின்னு சொல்லாரு. ஏன்னா பகவான் எப்படிப்பட்டவர்னா யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத, எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து ரொம்ப நலிவடைந்து போகிறதோ அப்பொழுது நான் அவதரிக்கிறேன் காப்பாற்றுவதற்காகன்னு நமக்கு அவரே சொல்லியிருக்கார் நமக்கு. இப்படி பகவான் மனிதர் போல கிருஷ்ணர் ராமர் மாதிரியும் திரியக்கு வராகஸ்வரூபமாகவும் ரிஷி பரசுராமர் மாதிரியும் ஜஷஹா மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் இப்படி எல்லாம் பண்ணினார். ஆனா கலியுகத்துல எப்படியாம் பிரகலாதன் சொல்றார், சன்னஹா கலோ யதபவ ஸ்திரியுகோத சத்வம். கலியில பகவான் மறைஞ்சு இருக்காராம். சன்னஹா மறைந்து இருக்கிறதுனால அவருக்கு திரியுகன்னு தான் பேராம். அதாவது 3 யுகத்திலும் தெரிபவர் அப்படின்னு பேருன்னு இதுல பிரகலாதன் சொல்றார். நைதன் மனஸ்தவ கதாசு விகுண்டநாத தம் பிரியதே துரித துஷ்டம சாது தீவிரம் காமாதுரம் ஹர்ஷ சோக பயைஷணார்த்தம் தஸ்மின் கதம் தவ கதிம் விமர்ஷாமி தீனஹா. ஏ விகுண்டநாத, வைகுண்டநாதனே, உன் கதைகள் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா என்னுடைய மனசு பிரீத்தி சுகம் அடைய மாட்டேங்கிறது, மனசை அடக்கிறது. இது யார் சொல்றான்னா பிரகலாதன் சொல்றார். மனசை அடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. காமாதுரம் ஆசைகளானது எப்படிப்பட்டதுன்னா சில சமயம் நமக்கு ஹர்ஷம் சந்தோஷமா இருக்கு, சில சமயம் சோகம், சில சமயம் ரொம்ப துக்கமா இருக்கு, சில சமயம் பயம்
ரொம்ப பயமா இருக்கு. சில சமயம் ஏஷன ஆசைகள் நம்மள வாட்டுறது. அப்படி இருக்கும்போது இந்த தீனனான நான் உன்னை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பிரகலாதன் கேக்குறார். இத பிரகலாதன் தனக்காக சொல்லல, நமக்காக சொன்னார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஜிஹ்வைத சோச்சுத விகர்ஷதி மாவி திருப்தா சிஷ்ணோன்யஸ்வகுதரம் ஸ்ரவணம் குதஷ்சித் கிராணோன்யதச்சபலதிருக் வச கர்ம சக்தி பஹ்யஸ்த பத்னி இவ கேஹபதிம் லுனந்தி. கேஹபதிஹி அப்படின்னா ஒரு கிரகஸ்தன், ஒரு வீட்டு எஜமானனுக்கு இப்ப நிறைய அவனுக்கு பஹ்வியகா சபத்னியாக நிறைய பத்னிகள் மனைவிகள் இருந்தா அவன் எப்படி அலக்கழிக்கப்படுவானோ அப்படியே அவர் சொல்றார், என்னுடைய இந்திரியங்கள் என் நாக்கானது என்ன பண்ணுறதுன்னா என்னை எப்பவுமே நல்ல உணவுகளை சாப்பிடு அப்படின்னு சொல்லுறது. அது போலயே என்னுடைய சிஷ்ணஹா எல்லா அனுபவி அப்படி சொல்லுறது. அப்புறம் துவக்கு என்னுடைய தோலும் நல்ல சாஃப்டா இருக்கிறதையே அனுபவி அப்படி சொல்லுறது. உதரம் வயரும் அதேதான். ஸ்ரவணேந்திரியம் கிராணகா சப்பலத்திற்கு இதெல்லாம் என்னுடைய கண்ணு காது மூக்கு எல்லாமே என்ன செய்கிறது, நிலை கொள்ளாமல் என்னை செய்கிறதே. வைத்தரணி அப்படின்னு ஒரு நதி இருக்கு, நம்ம புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. யமலோகத்தோட தெற்கு வாசலுக்கு முன்னாடி இது இருக்கான். இது எப்படி இருக்குமா, ரத்தத்தோட இருக்குமா, ரத்த நதியா இருக்குமா. இதை கடந்துதான் இந்த பாவம் பண்ணவர்கள் எல்லாம் போகணுமா இந்த வைத்தரணி நதியா. அப்போ பிரகலாதன் சொல்றார், இப்படி அவரவர்கள் கர்மாவினாலேயே இந்த வைத்தரணி நதியில விழறார்கள் ஜீவன்கள் எல்லாம். அப்படி ஜென்ம மரண சுழல்ல மாட்டின்னு நம்ம என்ன பண்றோம், கஷ்டப்படுறோம். அப்படி மூடர்களா இருக்கிற எங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறார். கோன்வத்ர தேகில குரோ பகவன் பிரயாச உத்தாரணேஸ்ய பவ சம்பவ லோபஹேதோஹோ மூடேஷு வை மகதனுகிரஹ ஆர்த்தபந்தோ கிம் தேன தே பிரியஜனான் அனுசேவதாம் நஹா. ஹே அகில குரோ, ஹே பகவன். இதானே கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படி சொல்றோமே. அப்படிப்பட்ட அகில குரு கஹனு அத்திர தே பிரயாசக, உனக்கு இதுல என்னப்பா கஷ்டம் இருக்க போறது. ஏன்னா இந்த பவசாகரத்துல இந்த சம்சார சாகரத்துல கஷ்டப்படுற மூட ஜென்மங்கள் இல்லையா, மூட ஜென்மங்களை காப்பாத்துற ஆர்த்த பந்து நீதானே. ஆர்த்தி அப்படின்னா ரொம்ப துக்கத்துல இருக்கிறவன், துக்கத்துல இருக்கிறவனுக்கு பந்து யாரு பட்டா பகவான் தான். ஆர்த்த பந்து நீதானே. அதனால எங்களை போன்ற உன்னுடைய பிரிய ஜனங்கள், நாங்கள்லாம் உங்களுடைய பிரிய ஜனங்கள் இல்லையா, உன்னை சேவை செய்து கொண்டிருப்பவர்கள் இல்லையா, அதனால நீ காப்பாற்ற வேண்டும். நம்ம கீத ஸ்லோகத்திலயும் பாக்குறோம், கைவர்த்தகா கேசவஹா அப்படின்னு தியான ஸ்லோகத்துல வருது. இந்த ஓடத்தை ஓட்டுபவனாக அந்த கேசவனே இருக்கிறான். பிரகலாதன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா தன்னோட நிலை என்னன்னு அவருக்கு தெரியும், தான் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் எல்லோரும் அப்படி இருப்பார்களா அப்படின்னா இல்ல இல்லையா. அதனால நமக்காக அவர் கேட்டுக்கிறார், நைவோத்விஜே பரதுரத்யய வைத்தரண்யாஹா த்வத்வீர்ய காயன மகாமிருத மக்ன சித்தஹா சோச்சே ததோ விமுக சேதச இந்திரியார்த்த மாயா சுகாய பரமுத்வஹதோ விமூடான். பிரகலாதனுக்கு தன்னை பத்திய சிந்தனை இல்லை. ஏன்னா அவர் எப்படி இருக்காருன்னா பகவானோட வீரிய காயன மகாமிருத மக்ன சித்தகா, பகவானோட வீரியங்கள் அவருடைய கதைகளை எல்லாம் அமிர்தமா இருக்கிற அதோட நினைப்புல அவர் சித்தமா அதுல மக்னமா இருக்கார் அவர். ஆனா மற்றவர்களை பத்தி தான் அகம் சோச்சே, நான் சிந்தனை பண்றேன், நான் அவர்களை பற்றி தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், விமூடான், இந்த விமூடர்களா இருக்கிறவர்கள் இந்திரியார்த்தகா மாயா சுகாய விமுக சேதசகா பரம் உத்வஹந்தகா. இந்திரியார்த்தகா இந்த இந்திரியங்களுக்காக இந்த மாயையா இருக்கிற இந்த சுகங்கள் எல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சுண்டு விமுக சேதசா பகவான் முன்னாடி மனசை செலுத்தாம இருந்துட்டு பெரிய பாரத்தை தானே சுமக்கிறோன்னு நடந்து போய் இப்படி இருக்கிறார்களே, இப்படிப்பட்ட மூடர்களை பற்றி தான் அகம் சோச்சே, அப்படிப்பட்டவர்களை பற்றி தான் நான் சிந்தை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்ற. எப்படி கீதையில சொல்றாரோ, அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்னியதே. அகம் கர்த்தா, நான் தான் செய்கிறேன், ஆட்டி வைக்கிறது பகவான்னு தெரியாம நான் செய்கிறேன் அப்படின்னு இந்த விமூடர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் அப்படின்னார். நிறைய சமயம் நம்ம பாக்குறோம், நிறைய முனிவர்கள் சித்தர்கள் அவர்கள் எல்லாம் ஸ்வவிமுக்தி காமஹா, தங்களுக்கு விமுக்தி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மௌன விரதம் அனுஷ்டிப்பார்கள், இல்லாட்டி யாரும் இல்லாத ஒரு மலை பிரதேசத்துல போய் சஞ்சரிப்பார்கள் இல்லையா. ஆனா பிரகலாதன் சொல்றார், நான் அப்படியெல்லாம் நான் கேட்கல. ஏன்னா இந்த கிருப்பணர்கள் இவர்கள் எல்லாம் தீனர்கள் இல்லையா, இவர்களெல்லாம் நான் விட்டு விட்டு போவேனா. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் உன்னையே சரணடையணும் அப்படிங்கறதுக்கு வழி சொல்லி கொடுக்கணுமே, அதனால நான் அப்படி போக விரும்பவில்லை அப்படிங்கிற. இந்த நம்மெல்லாம் இந்த சுகம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற இந்த மாயையானது எவ்வளவு துச்சம் அப்படின்னு சொல்றார்.
என் மைதுனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் கண்டூயனேன கரையோரிவ துக்க துக்கம் திருப்யந்தி வினேக கிருபணா பகு துக்க பாஜா கண்டூதி வன்மனசிஜம் விஷஹேத தீரஹா. இந்த கிரகமேதிகள் அப்படின்னா இந்த கிரகஸ்தர்கள் எல்லாம் இந்த கணவனோடையும் மனைவியோடையும் தன் குழந்தைகளோடும் இருப்பதுதான் சுகம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார்கள். ஆனா அதெல்லாம் துச்சம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எப்படி கண்டூயனேன ஒரு அரிப்பு ஏற்படுறது அப்படின்னா அதை அரிச்சுட்டானா நமக்கு நிம்மதி கிடைக்குமானா இல்ல, திரும்பி திரும்பி வரும் இல்லையா? அப்படி யார் ஒருத்தன் அந்த கண்டூதிவன் மனசிஜம், யார் அந்த அரிப்பையும் பொறுத்து கொள்ள தெரிந்தானோ அவன் தான் தீரன் அப்படின்னு சொல்றார். இப்போ அப்பவர்க்கம் அப்படின்னா முக்தி. முக்திக்கு எவ்வளவு வழிகள் இருக்குன்னு பார்த்தா 10 வழிகள் இருக்குன்னு சொல்லப்படுறது. மௌனமா இருந்துக்கலாம், விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கலாம், ஸ்ருதி வேதங்களை எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம், தபஸ் செய்யலாம், அத்தியனம் செய்யலாம், இல்லாட்டி ஸ்வதர்மம் தன்னுடைய தர்மம் எதையோ அதை கண்டுபிடிக்கலாம், வியாக்கியா மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லலாம், ரஹா தனிமையில இருக்கலாம், ஜபம் பண்ணலாம், இல்ல சமாதி நிலையில இருக்கலாம். இப்படி 10 விதமா செஞ்சாலுமே எவன் ஒருத்தன் தன்னுடைய இந்திரியங்களை தன் ஜெயிக்காம தன் கட்டுக்குள்ள வச்சுக்கலையோ அவனுக்கு இந்த மார்க்கம் எல்லாம் உபயோகமே படாது அப்படிங்கிறார். ஏன்னா பகவான் எப்படிப்பட்டவர்? துவம் வாயுரக்னிரவ நிர்நியதம்பு மாத்ராஹ பிராணேந்திரியாணி ஹிருதயம் சிதனுக்ரஹ்ச சர்வம் த்வமேவ சகுணோ விகுணஸ்ச பூமன் நான்யத்வதஸ்த்யபி மனோ வசசா நிருக்தம். त्वं वायुः அக்னிஹ அவனிஹ வியத் அம்பு மாத்ராஹா எல்லாம் நீதான். இந்த வாயு ஆகட்டும், காற்று, அக்னி நெருப்போ, இல்ல இந்த பூமியோ, இல்ல இந்த ஆகாசமோ, இல்ல இந்த தண்ணியோ, இல்ல இந்த இந்திரியங்களோ எல்லாமே நீதான். சகுணமாவோ விகுணமாவோ இருப்பது நீயே தான், உன்னை தவிர வேற ஒன்றுமே இல்லை. அதனால தத்தேஹதம் ஹத்தமனமஸ்துதி கர்ம பூஜாஹா கர்ம ஸ்மிருதிச்சரணயோ ஸ்ரவணம் கதாயாம் சம்சேவயா त्वयि வினேதி ஷடங்கயா கிம் பக்திம் ஜனः பரமஹம்சகதௌ லபேத. ஏ அர்ஹத்தமா தே நமஹா. எல்லாவற்றுக்கும் பகவான் ஒருவரே தகுதி உள்ளவர் இல்லையா? அவருக்கு நமஸ்காரம். ஷடங்கயா பக்தியா 6 அங்கங்களுள்ள இந்த பக்தி. ஸ்துதி பகவான ஸ்தோத்திரம் பண்றது, கர்ம அர்ப்பணித்து என்ன கர்மங்கள் செய்கிறேனோ அது உனக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு செய்கிறது, பூஜைகள் எல்லாம் செய்கிறது, இல்ல பகவானுக்காகவே வேலைகள் செய்வது, இல்லாட்டி அவருடைய சரணங்களையே ஸ்மிருதி பண்ணுகிறது, கதாயாக ஸ்ரவணம் அவருடைய கதைகளையே கேட்பது. இதையெல்லாம் செய்யாதவர்கள் எப்படி பரமஹம்சர்களுடைய கதியை அடைய முடியும் அப்படின்னு கேட்கிறார். பக்திம் ஜனகா பரமஹம்ச கதவு கிம் லபேத எப்படி கிடைக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். இப்படி சொல்லி தன்னுடைய ஸ்துதியை முடிக்கிறார். இப்ப நாரதர் சொல்றார், பகவான் தன்னுடைய பக்தனான பிரகலாதன் இப்படி ஸ்ருதி பண்ண உடனே தன்னோட கோபத்தை எல்லாம் விட்டுட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாராம். ஸ்ரீ பகவானுவாச்ச பிரஹ்லாத பத்ர பத்ரம் தே பிரீதோஹம் தே சுரோத்தம பரம் ரிணீஷ்வாபிமதம் காமபூரோஸ்மியஹம் நிருணாம். ஏ பிரஹ்லாத பத்ர, ஏ பிரஹ்லாதனே உனக்கு எல்லாம் நல்லதாகட்டும். ஏ அசுரோத்தம, அசுரர்களே உத்தமா இருக்கிறவனே, வரம் ரிணீஸ்வ நீ கேளு, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு. ஏன்னா மனிதர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்பவன் நானே, அதனால நீ கேளு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பகவான் பக்த வத்சலன் இல்லையா, அதனால கேட்கிறார் உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு. ஆனா இப்படி பகவானால கேட்கப்பட்டும் பிரகலாதன் ஒண்ணுமே கேட்கலையாம். இப்படி ஆரிய சரித்திரத்துல நம்மளோடது 6வது அத்தியாயம் முடியுது. அப்போ 7வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அற்பகா அவனோ சிறு பிள்ளையாக இருக்கிறான் அந்த பிரகலாதன், தனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் சொல்றான், பிரஹ்லாத உவாச்ச மாம் பிரலோபயோத்பத்யா சக்தம் காமேஷு தைர்வரைஹி தத் சங்க பீதோ நிர்விண்ணஹா முமுக்ஷுஸ்வாமுபாஸ்ரிதா. எவ்வளவு அழகா என்ன வேணும்னு கேட்டா கேட்கறதுக்கு கூட தெரியணுமா, அப்படி எவ்வளவு அழகா இந்த அசுரர் குலத்துல பிறந்திருந்தாலும் அவன் சொல்றான், எனக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வேண்டாம். ஏன்னா அந்த பொருட்களோட சங்கத்தினால அதோட கூட இருக்கனால எனக்கு பயம், பீதகாகம். அதனால அதையெல்லாம் விட்டுவிடு. நான் எனக்கு என்ன வேணும்? முமுக்ஷு மோட்சமே வேணும். அதனாலதான் துவாம் உபாஸ்ரிதா உன்னையே நான் சரணடைந்திருக்கிறேன், அதனால எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேக்குறான். நான் யதா தேகில குரோ घटेत करुणात्मनः यस्त आशिष आशास्ते न सभृत्यस्त வைவணிக். ஏ அகில குரு கருணாத்மனஹா, நீ எப்படிப்பட்டவன்? கருணையே வடிவான நீ, உன்னாலதான் எல்லாம் நடக்கிறது உண்டாகிறது அப்படின்னு தெரியாது. சரி, பகவான் கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம அவருக்கு ஏதாவது செஞ்சோம்னா
அப்போ பிரித்யக ஒரு பக்தனானவன் அப்படி சேவை செய்தான். அவன் யாருன்னா வணிக்கு தானா, ஒரு வியாபாரி தான் அவன் இல்லையா. நான் இதை கொடுக்கிறேன், நீ அதை கொடு அப்படின்னு கேட்டு பகவானோட ஒரு MOU எல்லாம் போட்டுக்க முடியாது அப்படின்னு எங்க குரு சொல்வார். அந்த மாதிரி பண்ண முடியாதே அப்படின்னு கேக்குறார். நான் உங்களுடைய சேவகன், அதனால அப்படி நான் கேட்க வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். எதிதாஸ்யசி மே காமான் வரான் ஸ்வம் வரதர்ஷப காமானாம் ஹிருத்ய சம்ரோகம் அவதஸ்து விருணேவரம். அப்போ ஹே வரதர்ஷபா, வரத்தை கொடுப்பவனே, என் மனசுல எந்த விதமான பொருளாசையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வரத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறார். விமுஞ்சதி யதா காமான் மானவோ மனசி ஸ்திதான் தர்ஹேவ புண்டரீகாக்ஷ பகவத்வாய கல்பதே. யதா காமான் மானவஹா மனசி ஸ்திதான் காமான். மனிதர்களுக்கு மனசுல பார்த்தோம்னா எப்பொழுதும் ஏதோ ஒரு ஆசை இருக்கு இல்லையா. அந்த ஆசைகள் எப்பொழுது அவன் விமுஞ்சத்தை எப்பொழுது விடுகிறானோ அப்பொழுதே ஹே புண்டரீகாட்ச, அப்பொழுதுதான் அவன் உன்னை அணுக முடியும். அது எனக்கு தெரிந்ததே, அதனால் எனக்கு ஆசைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஓம் நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே ஹரயே அத்புத சிம்ஹாய பிரம்மணே பரமாத்மனே அப்படின்னு துதிக்கிறார் பிரஹ்லாதன். அப்போ பகவான் சொல்றார், ஸ்ரீ பகவானுவாச்ச நைகாந்தினோ மே மயி ஜாத்விஹாஷிஷ ஆசாசதே முத்ர சயே பவத்விதாஹ ததாபி மன்வந்தர மதே ததத்ர தைத்தேஸ்வராணாம் அனுபுங்ஷ்வ போகான் அப்படின்னு சொல்றார். ஏகாந்த பக்தி உனக்கு எப்படிப்பட்டதுன்னா, பக்தி எப்படிப்பட்டது, ஏகாந்த பக்தி உள்ள நீ இந்த லோகத்திலயும் சரி பமுத்திர அந்த லோகத்திலயும் உன்னை போல் ஆசைப்படாதவர்கள் யாருமே இல்ல. ததாபி ஆனாலும் நீ இந்த மன்வந்தரம் வரைக்கும் இங்கேயே இருந்து எல்லா அபுங்ஷ்வ போகான் எல்லா போகங்களையும் நீ அனுபவி அப்படின்னு சொல்ற. ஆனா நீ இங்கே இருந்தாலும் என்னுடைய கதைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு உன்னுடைய இதயத்துல இருப்பது நான் அப்படின்னு தெரிஞ்சுண்டு என்னையே யஜஸ்வ, என்னையே நீ போற்று காப்பயிரு அப்படின்னு சொல்ற. போகேன புண்ணியம் குஷலேன பாபம் கலேவரம் காலஜவேன ஹித்வா கீர்த்திம் விஷுத்தாம் சுரலோக கீதாம் விதாய மாமேஷ்யசி முக்த பந்தஹா. நீ கடைசியில என்கிட்ட எல்லா முக்த பந்தக எல்லா பந்தங்களிலிருந்தும் விடுபட்டு என்னை வந்தடையலாம். எப்போ காலேவரம் காலஜவேன ஹித்வா, இந்த காலத்தினால காலம் செல்ல செல்ல அப்புறமா உன்னுடைய இந்த உடம்பை விட்டு விட்டு நீ வந்து சேரலாம். உன் கீர்த்தியானது எப்படிப்பட்டது, தேவர்களாலும் பாடப்படும் உன்னுடைய கீர்த்தியானது. அப்படிப்பட்ட நீ காலக்கிரமேண காலமான உடனே என்னிடமே வந்து சேர்வாய் அப்படின்னு சொல்ற. ஏதத் கீர்த்தயேன் மஹ்யம் த்வயா கீதமிதம் நரஹா த்வாம் ச மாம் ச ஸ்மரன் காலே கர்மபந்தாத் பிரமுச்யதே. இதுக்கு பகவான் நரசிம்மரே இதுக்கு ஒரு பலஸ்ருதி மாதிரி சொல்றார். பகவானே சொல்றார், என்ன சொல்றார், ஏதத்து யஹா கீர்த்தயேன் மஹ்யம் ச த்வயா கீதம். நீ இப்படி என்ன ஸ்துதி பண்ணினதும் நான் இப்படி சொன்னதும் என்னுடைய இந்த லீலைகளையும் யார் ஒருவன் ஸ்துதி செய்கிறானோ அவன் கர்மபந்தாத் பிரமுச்சதே, எல்லா கர்மபந்தங்களிலிருந்தும் விடுபடுவான் அப்படின்னு சொல்றான். அப்போ பிரஹ்லாதன் கேக்குறாராம், வரம் வரய ஏதத்தே வரதேஷான் மகேஸ்வர யதனிந்தத் பிதாமே த்வாம் அபிதான்ஸ்தேஜ ஐஸ்வரம் தஸ்மாத் பிதாமே பூயேத துரந்தா துஸ்தராதகாத் பூதஸ்தே பாங்க சந்திருஷ்டா ததா கிருபண வத்சல. ஹே வரதேஷ ஹே வரதராஜா அப்படின்னு கேக்குறார். தெரியாமல் எங்க அப்பா தப்பு செஞ்சுட்டாரு. ஏன்னா அவருக்கு தன்னோட தம்பி ஹிரண்யாக்ஷனை கொன்றவர் நீ அப்படிங்கிற ஒரு கோபத்துல தப்பு செஞ்சுட்டாரு எங்க அப்பா. அதனால எங்க அப்பா உன்னுடைய கைப்பட்டதுனால உன்னுடைய உடம்போட ஸ்பர்ஷம் கிடைச்சதுனால உன் பார்வையும் பட்டது, அதனால அவர் பூத்தகா, அவர் புண்ணியவான் தான் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நீ அவர் மேல் கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் கேட்டுக்கிறான் பிரஹ்லாதன். அப்போ ஸ்ரீ பகவானுவாச்ச திரிசப்தபிः பிதா பூதம் பித்ருபிः சஹ தேனக யத் சாதோஸ்ய குலே ஜாதஹ பவான் வை குலபாவனஹா. உன்ன அப்பா மட்டும் இல்லை, திரிசப்தபிகி 21 தலைமுறைகள் அவர்கள் எல்லோருமே பாவனமானார்கள். ஏன்னா நீ எப்படிப்பட்டவன், குலபாவனகா, நீ பிறந்ததால இந்த குலமே பாவனமாச்சு. அதனால கவலைப்படாதே, உன் அப்பாவும் பாவனமானார், உன்னுடைய தலைமுறை 21 தலைமுறைகள் பித்ருபிகி எல்லாரும் பாவனமானார்கள் அப்படின்னு சொல்றார். எத்ர எத்ர ச மத்பக்தாக பிரசாந்தா சமதர்ஷினஹ சாதவ சமுதாச்சாராக தே பூயந்தேபி கீகட்டாக. பகவான் சொல்றார், எங்கெங்க என்னுடைய பக்தர்கள் இருக்கிறார்களோ, எத்திர எத்திர அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், பக்தாக
பிரசாந்தாக சமதர்ஷினஹா, பிரசாந்தமா இருக்கணும். சமதர்ஷி, எல்லோரையும் ஒரே சமநோக்கு பார்வையோட இருந்து கொண்டு, சாதவகா, சாதுக்களாகவும் இருந்து கொண்டு, சமுதாச்சாராக, நல்ல நடத்தையோட இருந்தார்கள்னா எந்த ஒரு கெட்ட இடத்துல இருந்தாலும் அவர்கள் பூயந்தே, அதை புண்ணியமாக்குவார்கள். சர்வாத்மனான ஹிம்சந்தி பூத கிராமேஷு கிஞ்சன உச்சாவச்சேஷு தைத்தேந்திர மத்பாவ விகத ஸ்பிருஹாஹ. எல்லாரையும், யாரையுமே அவர்கள் ந ஹிம்சந்தி, யாரையும் துன்புறுத்துவதில்லை. பூத கிராமம், இந்த பூதங்கள்ல யாரையும் அவர்கள் துன்புறுத்துவர்கள் இல்லை. சிறியவர் பெரியவர் அப்படிங்கிற அவர்களுக்கு பேத பாவனையும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் எல்லோரிடத்திலும் அவர்கள் என் பக்தர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறார். இதையே நம்ம பார்த்தோம்னா கீதையில பகவான் 12வது அத்தியாயத்துல சொல்லியிருப்பார். 11வது ஸ்லோகத்தில இருந்து வரும் ஒரு 20 விஷயங்கள் சொல்வார் அவர். எஸ்ஸமே பிரியா யஹா சஹ மே பிரியா, எப்படி அவன் இப்படி இருந்தாருன்னா அவன் என்னுடைய பிரியன் அப்படின்னு. அத்வேஷ்டா சர்வபூதானாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுலயே நிறைய குணங்கள் சொல்வார். தன்னுடைய பக்தனுக்கெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதனால பகவானே சொல்றார், பிரகலாதா நீயே என்னுடைய சிறந்த பக்தர். இந்த லோகத்துல மிச்ச பக்தர்களுக்கெல்லாம் யாரு உதாரணம் அப்படின்னு பார்த்தா நீதான். அதனால நீ என்ன பண்ணி இப்போ உன்னோட அப்பாவோட பித்ரு காரியங்கள் எல்லாம் செய். என்னோட அங்கத்தை அவர் தொட்டதுனால அவன் புண்ணிய லோகங்களுக்குத்தான் போவான். பித்ரியம் ஸ்தானமாதிஷ்ட யதோக்தம் பிரம்மவாதிபிஹி மையாவேஷ்ய மனஸ்தாத குரு கர்மாணி மத்பரஹா. அதனால நீ வேதங்கள்ல சொல்லியிருக்கா மாதிரி உன்னுடைய அப்பாவின் காரியங்களை செய். அப்புறம் நீ என் மேலேயே மையாவேஷ்ய மனஹா, உன்னுடைய மனசை என் மேலேயே வச்சுட்டு எனக்காகவே கர்மங்களை எல்லாம் செய் அப்படிங்கிறார். நாரதரும் இப்ப நாரதர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா அந்த யுதிஷ்டரோட சபையில. அப்ப சொல்றார், பகவான் சொன்ன மாதிரி தன்னுடைய அப்பாவோட காரியங்களை எல்லாம் முடிச்சுட்டு பிரகலாதனானவன் அரசனாராம். நிருசிம்ம பகவானோட இந்த சாந்தமான முகத்தை பார்த்து இப்ப பிரம்மானவர் சொல்றார், பிரம்மதேவர் சொல்றார், பிரம்மோவாச்ச தேவதேவாகிலாத்யக்ஷ பூத பாவன பூர்வஜ திஷ்டியா தே நிஹத பாபஹா லோக சந்தாபனோசுரஹாம். இந்த அசுரனானவன் நல்ல காலம் முன்னால் கொல்லப்பட்டான். நல்ல வேளை. ஏன்னா இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா என்கிட்ட இருந்து நிறைய வரங்கள் எல்லாம் வாங்கிட்டான். அதனால ரொம்ப கர்வம் வந்துடுது. வேதங்களை எல்லாம் மீறி அவன் நடக்க ஆரம்பித்தான். ஆனால் அவனோட மகன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தா பெரிய பாகவத உத்தமனா இருக்கிறான். அவனையும் நீங்கள் காப்பாற்றினீர்கள், சரணம் கொடுத்தீர்கள். அப்படிப்பட்ட இந்த நிருசிம்ம ரூபத்தை யார் தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா பயங்களிலிருந்தும், ஏன் மிருத்யு பயத்திலிருந்தும் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் பிரம்மதேவர். அப்போ பகவான் சொல்றார், ஸ்ரீ பகவானுவாச்ச மைவம் விபோசுராணாம் தே பிரதேய பத்ம சம்பவ வரஹ் க்ரூர நிசர்காணாம் அஹீனாம் அமிர்தம் யதா. ஏவம் இப்படி, ஹே விபோ, ஹே பிரம்மதேவரே, அசுரானா நீ இப்படி, ஹே பத்மசம்பவ நீ என்ன பண்ண, இந்த மாதிரி அசுரர்களுக்கு இந்த மாதிரி வரங்களை எல்லாம் பிரயதேயா இப்படி எல்லாம் நீ கொடுக்காதே. ஏன்னா நிசர்கானம், இந்த கெட்டவர்களுக்கெல்லாம் நீ எப்படி இந்த மாதிரி வரத்தை கொடுத்தா அது என்ன மாதிரி இருக்குன்னா அஹீனாம் அமிர்தம் யதா, பாம்புகளுக்கு அமிர்தத்தை கொடுத்தால் எப்படியோ அப்படித்தான் அப்படிங்கிறார். இப்படி சொல்லிட்டு பகவான் ஹரி அங்கிருந்து மறையறார். பிரகலாதனும் அங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் மரியாதையோடு பூஜை செய்யறான். எல்லா தேவர்களும் தங்களோட இருப்பிடத்திற்கு போறார்கள். ஏவம் ச பார்ஷதௌ விஷ்ணோஹோ புத்திரத்வம் பிராபிதௌ திதேஹே ஹிருதி ஸ்திதேன ஹரிணா வைரிபாவேன தௌஹதௌ. இப்படி அந்த 2 பேர்களும் பகவான் விஷ்ணுவ தன்னுடைய விஷ்ணு பார்ஷதர்களா இருந்து அந்த விப்ரசாபத்தினால இப்படி வந்தவர்கள். இவர்கள் 2 பேரும் வைரிபாவேன பகவானை தங்களுடைய எதிரியா நினைச்சதுனால திதியோட புத்திரர்களான இவர்கள் 2 பேரும் மாண்டார்கள் அப்படின்னு சொல்றார். இதற்கு அப்புறமாக ராவணனும் கும்பகர்ணனுமா ராமரால மாண்டு போவார்கள். ராமன் அவர்களை கொள்வார். அதே மாதிரி சிசுபாலன் தந்தபக்தரனை பகவான் கிருஷ்ணரானவர் கொள்ளுவார் அப்படின்னு சொல்றார். இப்படி நாரத மகரிஷி யுதிஷ்டரோட ராஜசபையில இல்லையா அதை சொல்லிட்டு இருக்கார். இந்த பிரகலாத சரித்திரத்தை இப்படி சொல்லி முடித்தார். யே தத் புண்ணியமாக்கியானம் விஷ்ணோ வீரியோபிரம்ஹிதம் கீர்த்தையே ஸ்ரத்தையா ஸ்ருத்வா கர்மபாஷைர் விமுச்சியதே. அவரும் சொல்றார், இந்த புண்ணியமான இந்த ஆக்கியானம், இந்த லீலைய யாரு விஷ்ணுவோடைய இந்த வீரியமான இந்த ஒரு இத விவரிக்கிற இந்த விஷயத்தை, இப்ப இந்த நரசிம்ம அவதாரத்தை யார் ஒருத்தர் கீர்த்தையே சொல்கிறார்களோ, இல்லாட்டி ஸ்ரத்தையா ஸ்ருத்வா ஸ்ரத்தையோட கேட்கிறார்களோ, கர்ம பாஷைஹி விமுச்சியதே இந்த கர்ம பாஷத்திலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்றார்.
அப்படி நம்ம இப்போ பக்த சிரோமணியா இருக்கிற பிரகலாதனோட சரித்திரத்தை கேட்டோம். எப்படி அசுர குலத்துல பிறந்திருந்தாலும் தன்னோட பக்தினால தன்னுடைய குலத்தையே பாவனம் பண்ணினான் அப்படிங்கறத கேட்டோம். இதுல ஆரிய சரித்திரத்துல இப்ப ஒரு சரித்திரம் நம்ம பார்த்தோம், பிரகலாதர சரித்திரமானது பார்க்கப்பட்டது. மீதி சரித்திரம் தொடர்ந்து பார்க்கலாம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்ரீ குருப்யோ நமஹ.